என்னது வேலைக்கு பார்க்காம மாதம் மாதம் சம்பளம் வருதா? ஆமாம், இஎஸ்ஐ ஆக்ட், எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ். நம்ம இந்தியாவில் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அவங்களையும் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கவங்களையும் எக்கனாமிக்கலாக பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் இந்த இஎஸ்ஐ. இதை ஃபஸ்ட்டு 1948 கொண்டு வர்றாங்க. அப்போதைக்கு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளிகபிளாக இருந்தது. அமெண்ட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டில் ஒரு பார்ட்டை ஆடோ அல்லது ரிமூவோ பண்ணோம் அப்படின்னா அதான் அமெண்ட்மெண்ட். இந்த ஆக்ட்லையும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 1975 2010 வரைக்கும் நிறைய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னால ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகிட்டு இருந்த இந்த ஸ்கீம் இப்போ ஷாப் ஒர்க்கர்ஸ், டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ், சினிமா ஒர்க்கர்ஸ், அதே போல் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், மெடிக்கல் இன்ஸ்டியூஷன், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லேயுமே இது அப்ளிகபிள் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், எம்ப்ளாயினா என்ன, எம்ப்ளாயர்னா என்ன. எம்ப்ளாயருக்கு ஒரு தேவை இருக்குது. ஸோ அந்த வேலையை எம்ப்ளாயி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்காக எம்ப்ளாயர் எம்ப்ளாயிக்கு பணம் கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் நம்ம மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்கிறோம். ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எம்ப்ளாயி தான். இப்போ நம்ம எம்ப்ளாயர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு எம்ப்ளாயர் எப்போ இந்த ஸ்கீமுக்கு கீழே வருவாங்க அப்படின்னா, அவங்க 20க்கு மேற்பட்ட மெம்பர்ஸை எம்ப்ளாயியாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீம் கீழே வருவாங்க. அதாவது ஒரு பர்சன் 20க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ்கிட்ட ஒர்க்கை வாங்கி அவர் ஃபீல்டு எக்கனாமிக்கலாக டெவலப் ஆகுறாரு அப்படின்னா இவங்களோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் இவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இவர் தான் இந்த 20 பேத்துக்கும் ஒரு ஓனர் மாதிரி. ஸோ அப்போ இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, எக்கனாமிக்கலாக ப்ராப்ளம் வருது அப்படின்னா இவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி தான் இவங்களோட பிரச்சனையும் சால்வ் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ஸ்கீம் படி இவங்களும் ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, எம்ப்ளாயும் ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே. நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனி இதுக்கு எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னா மாதம் உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிப்பாங்க. எவ்வளோ பிடிப்பாங்க அப்படின்னா 0.75%. உங்களுடைய சம்பளத்தில் 0.75%. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இப்போ உங்கள் சம்பளம் 20,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் 0.75 அப்படிங்கிறப்ப 150 ரூபா. ஸோ மாதம் 150 ரூபாயை பிடிச்சிட்டு உங்களுக்கு 19,850 ரூபாயை சென்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கம்பெனி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் தலப்பாக்கட்டி பிரியாணி சென்டரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த சென்டருக்கு கீழே 20 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க, 20க்கும் மேலேயே வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ இந்த சென்டர் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்காக ஒரு அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் கொடுப்பாங்க. எவ்வளோ அப்படின்னா 3.25%. எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சேலரி 20,000 அப்படின்னு வச்சுக்கலாம். 20,000ல் 3.25% அப்படிங்கிறப்ப 650 ரூபா வரும். நீங்கள் ஆல்ரெடி 150 ரூபா அந்த ஸ்கீமில் கொடுத்துருக்கீங்க, இவங்க 650 ரூபா கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, மாதம் இஎஸ்ஐ அமௌண்ட் பிடிச்சிக்கிறாங்க. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி வந்துடுச்சு, உங்களுடைய ஆக்குபேஷனால் டிசபிலிட்டி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 90% ஆஃப் சேலரி மாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலைக்கே போராட்டி கூட அந்த டிசபிலிட்டி சரியாகிற வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு உமன் லேபர் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் வீட்டில் இருந்துக்கலாம். உங்களுக்கு மாதம் ஃபுல் சேலரி இந்த இஎஸ்ஐ ஸ்கீம்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு அபோர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட இன்னும் 6 வீக்ஸ் நீங்கள் வீட்டிலே இருந்துக்கலாம். இது வரைக்கும் வந்த சேலரி வந்துகிட்டு இருந்திருக்கும். இன்னும் 6 வீக்ஸுக்கான சேலரி உங்களுக்கு வரும். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணால் போதும். எனக்கு அபோர்ட் எதுவும் ஆகலப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், ப்ரெக்னென்சி ஆகிடுச்சு, சைல்டு பர்த் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த 9 மந்த்ஸ்க்கு தேவையான சேலரி வந்துகிட்டு இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சைல்டு பர்த்துக்கு தேவையான சேலரியும் இந்த இஎஸ்ஐலேருந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ மதருக்கு பெனிஃபிட் வரனால இதை நம்ம மெட்டர்னல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அநேகன் படம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் கம்பெனி இருக்கும். அந்த கேம் கம்பெனிக்காக ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ 24 ஹவர்ஸ் அந்த லேப்டாப் முன்னாடியே உட்காந்துருக்கனால ஒரு பொண்ணுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ப்ராப்ளம் வரும். அவங்க வந்து சூசைட் கூட பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இது ஒரு சிக்னஸ் இருக்குது. ஸோ இந்த சிக்னஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க டயக்னோஸ் பண்ணி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு வர தேவையில்லை. அவங்களுக்கான சேலரியை இந்த இஎஸ்ஐலேருந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னா 50% ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்லி இவங்க 2 இயர்ஸாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த 50% இவங்களுக்கு மாதம் போய்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே பண்ணுறது, ஈவன் நியூரோ சர்ஜரி பண்ணால் கூட எல்லாமே இவங்க ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், இஎஸ்ஐ கிளினிக்கில் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஓபி நம்ம ஏதாவது சாதாரண ஃபீவர் பார்க்குறோம் அப்படின்னா கூட நம்ம இஎஸ்ஐ கிளினிக்கில் பார்த்தோம்னா ஃபுல் ஃப்ரீ. ஈவன் அவங்க டெத் ஆகிட்டா கூட அவங்களுடைய இறுதிச் சடங்கு, அவங்களுடைய ஃபுனரல் எக்ஸ்பென்சன்ஸுக்காக 10,000 தருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மந்த்லி சேலரியில் 90% அவங்களுடைய நாமினிஸ் ஒய்ஃப் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. விடோவாக இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்து விடோவாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு லைஃப் லாங் கொடுப்பாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு சன்னோ டாக்டரோ இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அவங்களுடைய ஏஜ் 18 அட்டன் பண்ணுற வரைக்கும் இந்த 90% சேலரி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
இதுலேயே ராஜீவ் காந்தி ஸ்ரானிக் கல்யாண் யோஜனா அப்படின்னு ஒன்று இருக்குது. இஎஸ்ஐ ஸ்கீமுக்கு கீழே வர்றவங்களுடைய கம்பெனி ஏதோ ஒரு காரணத்தினால இழுத்து மூடிட்டாங்க அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்க்கு 50% சேலரி அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தால் கூட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளே வச்சுக்கலாம். இப்போ தலப்பாக்கட்டி பிரியாணி சென்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த 20 பேர் அவங்க எல்லாத்துக்குமே 50% சேலரி மந்த்லி போய்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது, அவங்க வந்து வேலைக்கு வர்றதில்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இஎஸ்ஐ ஸ்கீமில் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயி அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட ஹாஸ்பிட்டல், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் எல்லாமே கிளினிக்கு ஓபி பார்க்குறதுனா கூட இவங்க ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஈவன் அவங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா கூட கிட்னி இவங்க தான் கொடுத்தாங்க. ஓகேவா, ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது கொடுத்தாங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். நியூரோ சர்ஜரி, ஹார்ட் சர்ஜரி எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஈவன் அவங்களுக்கு தேவையான ஸ்பெக்ஸு, ஹியரிங் எய்ட்ஸ், இப்போ லேப்டாப் முன்னாடி வேலை பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் தேவைப்படும், ஹியரிங் எய்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸ், இஎஸ்ஐ கிளினிக்ஸில். இவ்வளோதான் விஷயமா? நானே என்னென்னமோ நினச்சேனே. நம்ம பிஎஃப்னு ஒரு பணம் பிடிக்கிறாங்களே அது எதுக்கு?